கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் 3 மாதம் அளவும் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தை தேவன் நமக்கு காண செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்திலே நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் கர்த்தரோ நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக நபர்கள் இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், அநேகர் இருக்கலாம். எல்லாரும் ஒரு நாள் நம்மை கைவிட்டு கடந்து சென்று விட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாதவராக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, ஒருபோதும் நம்மை கை விடுவதும் இல்லை. இந்த சூழ்நிலையில எல்லாரும் உங்களை விட்டுட்டாங்களேன்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கைவிட்டாங்க பிரதர், என் மனைவி என்ன கைவிட்டாங்க, என் புருஷன் என்ன கைவிட்டாரு, என் பிள்ளைங்க என்ன கைவிட்டாங்க, என் சொந்த பந்தங்கள்லாம் என்ன கைவிட்டுச்சு, நான் ஒரு அனாதையா, நான் ஒரு திக்கற்றவனா நான் நிக்கிறேன் பிரதர் என்று நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் ஒரு நாளும் அவர் கைவிடாதவராக இருக்கிறார். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் தகப்பனும் தாயும் கூட நம்மை கைவிட்டு விடலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை கைவிட்டாங்களேன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? கைவிட்டது உண்மைதான். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷெல்லாம் உங்களை கைவிட்டது உண்மைதான். ஆனால் தேவன் உங்களை கைவிடலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் கைவிடாதவராக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நம்மை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். பாருங்க, இந்த உலகத்துல மனுஷர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஏன் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஒரு நண்பனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒரு அன்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஏழ்மையை பார்த்து நம்மை இது உலகம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்முடைய ஏழ்மையை பார்த்து இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது. நம்முடைய சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை, உபத்திரமான சூழ்நிலை, இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து இந்த உலகம் நம்மை புறம்பே தள்ளுகிறது. இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய தோற்றத்தை பார்த்து கூட இந்த உலகம் நம்மை புறம்பே தள்ளுகிறது. நம்முடைய தோற்றத்தை பார்த்து, நாம் இருக்கிற தோற்றத்தை பார்த்து இந்த உலகம் நம்மை புறம்பே தள்ளுகிறது. ஆனால் வேதம் சொல்லுறது பாருங்கள், தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது. தேவன் நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய உள்ளான எண்ணத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த உலகத்திலே யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். கர்த்தரின் சபத்தை கேட்டார், கர்த்தரின் சபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். உலக நம்மை புறம்பே தள்ளலாம், உலக நம்மை புறக்கணிக்கலாம். நீ வேண்டாம், உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை, உன்னால் எந்த பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் 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 என்று உலகம் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் நம்மை தள்ளாத ஒருவர் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் தள்ளிவிடுகிறவர் அல்ல, நம்மை அவர் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளையாக உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீதிமானாக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பரிசுத்தவானாக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே கலங்காதிருங்கள், என்னை எல்லோரும் தள்ளிவிட்டார்களே என்று சொந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை தள்ளிவிடவில்லை, தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக, இந்த உலகம் நம்மை நேசிக்காமல் போனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார்
இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. 1 யோவானின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்வது. இந்த உலகத்துல நம்ம மீது அன்பு செலுத்தினவங்க நம்ம மீது அந்த அன்பை குறைத்து இருக்கலாம், அந்த அன்பை குறைத்து இருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் மாய்மாலமான அன்பு, இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் பொய்யான அன்பு. ஆனால் தேவன் மெய்யான அன்பை நம் மீது வைத்திருக்கிறான். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மையானது. தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். நான் உன் மீது வைத்திருக்கிற நேசம் பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இந்த நாளில கூட உலகத்தினுடைய அன்பை இழந்து விட்டீங்களா? யாருமே என்ன நேசிக்க மாட்டாங்க பிரதர், யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் என் மேல அன்பு செலுத்த மாட்டாங்க, அன்பில்லாதவிட நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதோ இந்த கால வேளையில நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகமாய் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நேசிப்பதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அதிகமாய் உங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். அவர் உங்கள் மீது நினைவாகவே இருக்கிறார். உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் மீது வைத்த அன்பு மிக பெரியது. தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். 4வதாக, இந்த உலகத்திலே யார் நம்மை மறந்து போனாலும் தேவன் நம்மை மறக்காதவராக இருக்கிறார். எல்லாரும் நம்மளை மறந்து போயிடுவாங்க. இந்த உலகத்துல நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, மறந்து போயிடுவாங்க. நன்றியை மறந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் உங்களையும் என்னையும் மறந்து போயிடலாங்க. இந்த உலகத்துல மறந்து போனவங்க உங்க நண்பர்கள், மனைவியோ, பிள்ளைகளோ, கணவரோ, யார் வேணா உங்களை மறந்து போலாம். நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, செத்துட்டீங்களா, உயிரோடு கூட இருக்கிறீங்களா, உங்களை பத்தி எந்த ஒரு நினைவும் இல்லாதபடி உங்களை மறந்து போனவர்கள் ஏராளமான பேர் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுறது, தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதத்திலே தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு பாருங்களேன், எவ்வளவு உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி வருது பாருங்க. ஆண்டு சொல்ற, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ நினைத்து கொண்டிருக்கிறியா, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களே, எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்களே, நான் செஞ்ச நன்மையெல்லாம் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கலையே, எத்தனை நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், எவ்வளவோ நன்மைகளை நான் செய்தேனே, எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்களே. இப்ப எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, நான் ஒரு கண்ணீரில் இருக்கும்போது, நான் ஒரு துக்கத்தில் இருக்கும்போது என்னை யாரும் தேடி வரலையே, எல்லாரும் என்னை மறந்து என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, தேவன் நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் நம்மை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேணுமெனால் நம்மை மறந்து விட்டு சொல்லலாம், ஆனால் தேவன் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 4 அதிகாரம் 31 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு கைவிடவும் தெரியாது, உங்களை மறக்கவும் தெரியாது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வேணாலும் உங்களை கைவிடலாம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வேணாலும் உங்கள் மீது அன்பு செலுத்தாமல் போய்விடலாம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வேண்டுமானால் உங்களை புறக்கணிக்கலாம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வேண்டுமானால் உங்களை மறந்து போய்விடலாம். ஆனால் தேவனாய் கர்த்தரோ நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் மறக்காதவராக இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், அவர் தள்ளிவிட மாட்டார், அவர் ஒருபோது நம்மை நேசிக்காமல் இருக்க மாட்டார், அவர் ஒருபோது நம்மை மறந்து விட மாட்டார். இயேசு உங்களை கைவிடாதபடி உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை தள்ளிவிடாதபடி உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், நேசிக்காதபடி இல்லை, உங்களை அதிகதிகமாய் அவர் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார்.
இந்த வசனம் இந்த மாசத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை என்னைய நடத்துவாருங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாள் கொடுத்ததுக்காக எங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருபோதும் ஒரு நாளும் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அப்பா எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, ஆபிரகாமே நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே தகப்பனே. ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க பாஸ்டர், என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் கைவிட்டாலும் நீங்க கைவிடலப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு காண்பிச்சு கொடுங்கப்பா. நீங்க கைவிடல, எல்லாரையும் நேசிக்கிறீங்க என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை செய்யுங்கப்பா. நீங்க புறம்பே தள்ள மாட்டீங்க என்பதை ஒவ்வொருவர் அறிந்து கொள்ளட்டும்பா. நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நீங்க எங்களை ஒருபோது மறக்கவில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரும் வழுவாதபடி காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் வேண்டுமானாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பொருளாதாரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் உயர்வுகளையும் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்லப்பா, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. இந்த உலகத்துல சுகம் வேண்டும், பலன் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். ஆரோக்கியம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. தேவன் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சுகமாய் ஓடத்தக்கதான கிருபைகளை கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நன்மையானவைகளை கர்த்தராகிய தேவன் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, ஒருவரையும் கைவிடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நல்ல வேலைகளை கொடுங்கப்பா, நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா, நல்ல சம்பாதியத்தை கொடுங்கப்பா, நல்ல சம்பாதிக்கக்கூடிய பலனை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வருமானம் பெருகட்டும் ஆண்டவரே. வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொருடைய வருமானத்தை பெருக பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார் என்று சொல்லி வாசிக்கிற வசனத்தின் பிரகாரமாய் உம்மை நோக்கி இந்த வேளையில யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த 4வது மாதம் நாங்கள் ஒருபோதும் யாரிடத்துல போய் கை நீட்டி கடன் கேட்க கூடாது. எனக்கு பணம் இல்லை, பணம் கொடுங்க, என் தேவைக்காக நாங்கள் யாரிடத்துல போய் கை ஏந்த கூடாது. இயேசுவின் நாமத்தில் கை ஏந்தாதபடி ஒவ்வொருடைய பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை என் ஆண்டவராக இயேசு சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. தேவன் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஒருபோதும் ஒருவரையும் சேதப்படுத்தக்கூடாது. அந்தகாரத்தின் கிரியைகள் ஒருவரையும் ஒருபோதும் சேதப்படுத்தக்கூடாது. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இது அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. அது வழுவாதபடி காக்கிற கரம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதா இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.